காலேஜ் சேர்க்க வேண்டியது இருந்தது. எனக்கு எப்படி சேர்க்கறது, என்ன குரூப் சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். அவள் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து நான் நர்சிங் பண்ண போகிறது இல்லைம்மா, ரொம்ப அது டஃப்பாக இருக்குது, அது தங்கி படிக்கணுன்றா, அதனால் நான் ஏடிஎஸ் பண்ண போகிறேன், ஏஐடிசி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அதை கேட்டுட்டு கேட்காத மாதிரி சரி பேசிட்டு இருக்கிறாங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி விசாரிச்சும் போது அது வந்து இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங் குரூப்பு. விசாரித்த வரைக்கும் சொன்னாங்க அது நல்ல கோர்ஸ் தான், படிக்கணும், படித்தா நல்லா இருக்கும், நல்ல லைஃப் வரும், ஆனால் நல்ல காலேஜ் பார்த்து சேர்க்கணும், பேஸ்மெண்ட்டாக நல்லா இருக்கணும். சரி, நான் அதை பற்றி விசாரிக்கும் போது மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போகணுன்னா நல்ல கட் ஆஃப் இருக்கணும்னாங்க. மெடிக்கல் இந்த கோட்டாவில் போனோன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனோன்னா ஃபீஸ் ஆகும், மினிமம் ஒரு 2 லட்சமாவது ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப கலங்கியிருந்தேன். ஏன்னா 2 லட்சன்றது பெரிய அமௌண்ட். ஏன்னா அவளை படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஏன்னா எல்லா பசங்களும் 2 பசங்களுமே கவர்மெண்ட்டில் படிக்குது, அவங்க மட்டும் கவர்மெண்ட் ஐடிஐயில் படிச்சிருந்தான். மாதம் ஒரு 5000 7,000 தான் அவங்களுக்கு ஃபீஸு. அதுவே கட்ட முடியாமல் அவங்க டீச்சருங்களும் அவங்க பிரின்ஸிபாலு ஒரு சேரிட்டியில் தான் கட்டியிருந்தாங்க. அப்படி இருந்த நிலையில் இந்த 2 லட்சம் கட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக, கட்ட முடியாதுன்னு சொல்லி அப்போ ஏசப்பாக்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நான் ஒரு உதவி கேட்க போகிறேன். இது வரைக்கும் யாருக்கிட்ட உதவி கேட்டதில்லை. நான் இது வரைக்கும் 25 வருஷம் ஆகிடுச்சு, ஒரு உதவியும் கேட்கல. நான் அப்படி அந்த லாக்டவுனில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ரோட்டில் நிற்க ஒரு சின்ன பொட்டி கடை, அந்த பானிபூரி கடை போடும்போது கூட யாருக்கிட்ட ஒரு உதவி கேட்கல. யாரும் செய்யவும் இல்லை, செய்ய திராணி இருந்தும் செய்யலை. அதை பற்றி நான் கவலையும் படலை. ஆனால் இது அப்படி இல்லாண்டவர், இதுக்கு நான் உதவி கேட்க போகிறேன், உங்களுக்கு சித்தம் இருந்தால் கேட்குறேன்ட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே வந்து சீட்டு போடுவேன். கேட்கவா கேட்க வேணாம், கேளு இல்லை கேட்க வேண்டாம்னு 2 எழுதி போட்டு பார்த்தேன். கேளுன்னு வந்துடுச்சு. சரி ஆண்டவரை, நீ கேட்க சொல்கிறீங்க, நான் கேட்குறேன், ஆனால் அதை நீங்கள் உறுதிப்படுத்தினா நான் கேட்குறேன், இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிவிட்டு இது மாதிரி நானாக யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், அவங்களா என்னை விசாரித்து உண்மையாக உதவுற ஒரு மனுஷனை எழுப்பும், நீ போதும் எழுப்புனா அதுக்கப்புறம் நான் உதவி கேட்குறேன் மனுஷங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஒரு மதியானத்துக்கு மேலே ஒரு ஃபோன் வந்தது. ஒரு லேண்ட்லைன்லேருந்து நம்பர் இருந்தது. என்னடா லேண்ட்லைன் எடுத்த உடனே இந்த மாதிரி நாங்கள் குரோடா கம்பெனிலேருந்து பேசுகிறோம், உங்கள் வீட்டில் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருனா இருக்கிறாங்களா கேட்டாங்க. இருக்கிறாங்க சார், இந்த மாதிரி ஜாய்ஸ் புலா என் பொண்ணு நார்த் விக்கி ஸ்கூலில் படிக்கிறான். ஆமாம், அந்த ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பொண்ணு காலேஜில் சேர்க்கறதுக்கு நாங்கள் எங்கள் கம்பெனி மூலிமா ஒரு 60% 70% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து நாங்கள் சேர்ப்போம், நீங்கள் அதோட ஸ்காலர்ஷிப்பையும் அந்த டீட்டெயிலையும் வந்து கேண்டிடேட்டை கூட்டின்னு வந்துட்டு வாங்கிட்டு போயிடுங்க. நாங்கள் சரி என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி விசாரித்தேன். எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிக்கும் போது அதெல்லாம் சொன்னாங்க, அப்படி தான் கால் பண்ணுவாங்க, காலேஜுக்கு சேர பசங்களை எல்லாம் கால் பண்ணுவோம், நீ நேராக போய் விசாரி, அந்த என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுக்கோ, அது எதுலேயுமே சைன் அப் பண்ணாத, எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் சைன் அப் பண்ணாத, எந்த ஒரு ஆப்லேயும் சைன் அப் பண்ணாத, ஏதாவது முன்பணம் கட்ட சொன்னாலும் கட்டாத, எது இருந்தாலும் விசாரிச்சுட்டு வந்துடு, அப்புறம் பார்த்துக்கலாம். நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு போனோம். அதே மாதிரி போனேன். அன்றைக்கி மண்டே என் பொண்ணை கூப்பிட்டுக்கின்னு என் பையனை கூப்பிட்டுக்கின்னு நேராக அந்த இடத்துக்கு போனோம். ஆழ்வார்பேட்டில் வந்து பெரிய கம்பெனி. நேராக போனோம், அந்த கம்பெனிக்குள்ளே போனோம். ஒரு கேட்டாங்க, விசாரிச்சு, ஆமாம் ஜாய்ஸ் புல்லா பேரண்ட்ஸ் வந்துருக்கணும். ஓகே, அந்த 3வது கேபினெட்டில் போங்க, ஒரு ஆஃபீஸர் இருப்பார். நேராக போனால் 3வது கேபினெட்டில் போனால் ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அவர் என்கொயரி பண்ணார். வந்தவொடனே கேட்டார், நம்ம ஜாய்ஸ் புல்லாமா 10th மார்க் ஷீட் பார்த்தாரு, 11th மார்க் ஷீட் பார்த்தாரு, 12th எவ்வளோ மார்க் வரும்னு அவர் சொன்னால் ஒரு 500க்குள்ளே வரணும். ஓகே, சூப்பர் மார்க்குமா, சரி என்ன பண்ண போகிறீங்கன்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் மெடிக்கல் இப்போ இது நர்சிங் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்றாவ, அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதாவது தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்க்கறதுக்கு விரும்புகிறேன். அப்போ சொன்னேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் ரொம்ப இப்போ ரொம்ப வேஸ்ட்டுங்க, அது பண்ணால் ஒன்று மெடிக்கலில் பண்ணோம், இல்லை இன்ஜினியரிங் பண்ணோம், அதுதான் இப்போ. அதனால் நாங்கள் எங்கள் கம்பெனி மூலமா ஏடிஎஸ் வந்து ஆட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு இது அக்னி காலேஜில் வந்து டைப் வச்சுருக்குறோம். அந்த கம்பெனிக்குள்ளே, அந்த காலேஜுக்குள்ளேயே எங்கள் கம்பெனி இருக்குது. நீங்கள் அந்த காலேஜில் உங்களுக்கு நாங்கள் சீட்டு வாங்கி தருவோம். அது குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 60%, 50%, 60% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். அந்த காலேஜில் போனீங்கன்னா எங்கள் கம்பெனி மூலிமா போனால் உங்களுக்கு டொனேஷன் வராது, டொனேஷன் வாங்க மாட்டாங்க. ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஃபீஸ் இருக்கும் வருஷத்துக்கு. அதில் உங்களுக்கு 60% கமிஷன் போச்சுன்னா ஒரு நான் 90,000 1 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு பஸ் ஃபேர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவோம், அப்புறம் புக்கு ஃபீஸு கொடுத்துருவோம், அப்புறம் இந்த க்ரோன் ஓட்டுற அந்த கட்டு கொடுத்து அதோட சர்டிஃபிகேட்டையும் நான் வாங்கி கொடுத்துருவோம். இதெல்லாம் எங்கள் கம்பெனி மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தருவோம், உங்கள் சூழ்நிலையை பார்த்துக்கின்னு உங்களோட கால் ஃபார் பார்த்துன்னு சொன்னாங்க. சரி சார். அப்புறம் சொன்னாங்க, அதனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு 10,000 ஒரு 5,000 ஒரு புக்கிங் பண்ணிட்டு போயிடுங்க, இந்த சீட்டை வந்து பிளாக் பண்ணுங்க. நாங்கள் இல்லை சார், நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் சார் சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்துட்டு அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச சகோதரர்கிட்ட கேட்டேன், தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன். சொன்னாங்க, ஆமாப்பா அக்னி காலேஜ் நல்ல பெரிய காலேஜ் தான், அங்கே டொனேஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது, 2 லட்ச ரூபா வந்து ஃபீஸ் இருக்கும் அந்த இது குரூப்புக்கு. ஆனால் உனக்கு 90,000 மொத்தத்தையும் பண்ணி கொடுக்குறாங்கன்னா நல்ல ஆஃபர் தான். இல்லை இவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க,
அப்போ இது கண்டிப்பாக கண்ணை மூடி நீ சேர்த்தலாம்ப்பா பொண்ணு நாங்கள். எனக்கு 90,000 எனக்கு பெரிய அமௌண்ட்டு. ஏன்னா அது ஃபீஸே கட்ட முடியாமல் இருந்தேன். அது வீடு வேறு அந்த சோறு வச்சதில் தலார்த்ததில் ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கி அதில் கடத்தில் இருக்கிறேன். அதனால் என்னால் முடியாது. அப்போ தான் சொன்னேன், சரி ஆண்டவர் நீ உண்மையாக ஒரு ஆளை எழுப்பிட்டேன், நான் இப்போ மனுஷனுக்கிட்ட கேட்குறேன் சொல்லிட்டு நானாக ஒரு 4 பேரை திங்க் பண்ணிட்டு ஒரு மனுஷங்கிட்ட போய் ஒரு பெரிய மனுஷங்கிட்ட போய் கேட்டேன். இது மாதிரி போய் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னேன். சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது மாதிரி சொன்னோன்னே அவரும் ஓகேப்பா என்னப்பா படிப்பு விஷயம் தானே, நீ எனக்கு அதை அனுப்பு, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சேரிட்டியில் அனுப்பிச்சிட்றேன். அவங்க கால் ஃபார் பண்ண உடனே நான் உனக்கு ஃபோன்றேன், நீ போய் சீட்டு வாங்கிக்கலாம் கிடச்சிருன்னாரு. எனக்கு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. சரி போய் கேட்டோம், ஓகே செலக்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு முதல் வாரம் போய் கேட்குறேன், இப்போ தானே அனுப்பிச்சிருக்கிறப்பா, இன்னும் அவங்க கால் பண்ணல, கால் பண்ணவுடனே உனக்கு சொல்கிறேன்ப்பான்னாரு. சரி வந்துட்டேன். 2வது வாரம் போகிறேன், சேம் டைலாக் சேம் சீன் அதே தான் நடந்தது. எனக்கு ஒரு போயிடுச்சு. சரி 3வது வாரம் போகிறேன், 3வது வாரம் இதே மாதிரி நடந்தது. இதே மாதிரி சொன்னோடனே எனக்கு இது ஆகிடுச்சு. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி அடுத்த வாரம் வந்து இது ரிசல்ட் வந்துடும், ரிசல்ட் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் கோட்டாலன்னு நம்ம இது போடணும், கவுன்சிலிங் போட்டால் ரெக்கமெண்டேஷனாக ரொம்ப கஷ்டம் சார், என்ன பண்ணுறது, நான் உங்களை நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா யாருக்கிட்டையும் கேட்கல, உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று சொன்னார், நீ 10 பேர்கிட்ட கேட்குறேன்டா, யாருன்னா ஒருத்தங்க செலக்ட் பண்ணுவாங்க, கொடுத்தாங்கன்னா மீது 9 பேரை கழிச்சு விட்டுருந்தாரு. அவர் சொன்னார். அது எனக்கு சரிப்படல. சரி நேராக வீட்டுக்கு போயிட்டு நேராக போய் ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஏசப்பா என்ன ஆண்டவர் இது, நீ கேட்க சொன்னீங்க, ஒரு திரும்பி கேட்டேன், ஆனால் இது தப்பான இடத்துல கேட்டேன் போல இருக்குது, இனிமேல் நான் யார்கிட்ட கேட்க மாட்டேன், கேட்கறதுக்கும் வாய்ப்பு இல்லை, டைம் ஆகிடுச்சு, நீங்களா இது வரைக்கும் படிக்க வச்சிங்க, படிக்க வச்சு முடியுதா படிங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு விட்டவுடனே அப்படியே ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வாரம் ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு. ஒன்று வார்த்தை வருது, என் மகிமை யார் கொடைன்னு. இதே வந்து என்னடா என் மகிமை யாருக்கு கொடுங்கன்னா, நீங்களே சேருங்க, நீங்களே படிக்க வைங்க, நான் வந்து என்னால் ஒன்றும் முடியாது சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துட்டேன். அப்படி இருந்து 4வது வாரம் சரி வேணான்னு சொல்கிறதுக்குன்னு போனால் சேம் அதே மாதிரி நடந்தோடனே சொல்லிட்டேன், இல்லை நானே பார்த்துக்கிறேங்கய்யா, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி என் பொண்ணை படிக்க வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நேராக போனேன். வீட்டுக்கு போனேன், என் பொண்டாட்டியை கூப்பிட்டேன், என் பொண்ணை கூப்பிட்டேன். இந்த மாதிரிமா ஏடிஎஸ் கிடிஎஸ் இன்ஜினியரிங்னா முடியாது, என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஏதாவது படிக்க வைக்கிறாங்க, ஒரு 20,000 30,000 கட்டு தான் படிக்கும், அதான் பண்ணுறோம், அதுக்கு மேலே என்னால் முடியாது சொல்லிட்டு அவளை மூச்சு கோத்துக்குன்னா நானே அதை கவலைப்படல. சரியாக படுத்துறேன். கம்மியில் படுத்து தூங்கி நடக்கிறேன். திடீர்னு என் பொண்ணு ஃபோன் எடுத்துன்னு வரான். அப்போ அது மாதிரிப்பா இன்ஜினியர் குரோஜன் காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. எடுத்து பேசினா இந்த மாதிரி அந்த பேசு, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த காலேஜில் போய் நாங்கள் என்கொயரி பண்ணோம். அங்கேயும் 1,20,000 ஃபீஸ் ஆகுனாங்க. நாங்கள் ரெக்கமெண்டேஷன்லையும் எங்கள் சூழ்நிலையை பார்த்து ஒரு 40,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 80,000 கட்டணும். நீங்கள் 80,000 கட்டணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்கி கொடுங்க, அப்புறம் உங்கள் பொண்ணு வந்து மெரிட்டில் வந்தால் அதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும், அதில் நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் 80,000 கட்ட முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்க முடியாது. என் ஒய்ஃப் வந்து பிகாம் முடிச்சிருக்கிறா, வாங்குறதுனா வாங்கலாம், அது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் வாங்கலை. அந்த மெரிட்டும்ன்றது அவளுக்கு ரொம்ப கஷ்டம், கட் ஆஃப் வரணும். ஏன்னா கட் ஆஃப்ன்றது மேக்ஸில் தான் ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க. அவள் மேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஈடு. அவள் அப்போதுலேருந்து சொல்லியிருந்தா மேக்ஸ் புரியலப்பா, எனக்கு படிக்கணும்ப்பா, எக்ஸ்ட்ரா எதாவது கொடுக்குப்பான்னு. எக்ஸ்ட்ரா கேரேஜ் கொடுக்க என்னால் முடியல. ஒரு 3 மாதமாவது எனக்கு டியூஷன் அனுப்புங்கப்பா. நான் போய் கேட்டால் விசாரித்தா 1,500 2,000 ஃபீஸ் கேட்டிருந்தாங்க மாதத்துக்கு. அது என்னால் கட்ட முடியாது. அதனால் முடியாதுமா, நீ படி, ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார், முடிஞ்ச வரைக்கும் படிமா சொல்லிட்டு விட்டேன். அதே மாதிரி ரிசல்ட் வந்தது. நான் நினச்ச மாதிரி மார்க் நல்ல மார்க்கு, அந்த மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் கம்மி, கட் ஆஃப் வந்து 155 வந்துச்சு. அது தெரிஞ்சவங்க இருந்தேன். அவர்கிட்ட கால் பண்ணும்போது சொன்னேன், இல்லைம்மா சார் நீங்கள் சொன்னீங்க 80,000 கட்ட சொன்னீங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்க சொன்னீங்க, எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வாங்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, மார்க்கும் நாங்கள் எதிர்பார்த்த மார்க் வராது, ஏன்னா அவளுக்கு கோச்சிங் கொடுக்கல, அதனால் எங்களுக்கு முடியாது சார், எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது சின்ன கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கிறேன் சார், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதாவது படிக்கிறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பொண்ணு நல்லா படிக்கிற விரும்புகிறா, அதனால் சொல்லிட்டு, இல்லை சார் எங்கள் கம்பெனியில் வந்து எங்கள் காலேஜில் வந்து ஒரு குரூப்பில் வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க, ஒரு சேரிட்டியில், நீங்கள் வாங்க, அங்கே ஒன்றா உங்களுக்கு கேன்வாஸ் பண்ணி விட்றோம், அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, வாங்க சார் நேரில் வாங்க, எது இருந்தாலும் நேரில் வாங்க பேசிக்கலாம். நான் சரி சொல்லி முடிக்கிறேன். உடனே அந்த பெர்மிஷன்ட்டு ஃபோன் வந்தது, வேறு ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன்டா, அதை பார்த்துட்டு நான் சொன்னேன்னு சொல்லாத, யார்கிட்டயோ கிடச்சி சொல்லிட்டு கால் பண்ணுறான்னு. அது என்ன நம்பர்னு பார்த்தா உடனே சொல்லிட்டேன், இல்லை சார் இது மாதிரி என்கிட்ட ஒரு 10 நம்பர் இருக்குது, 10% 30% கமிஷன் கொடுக்குற புரோக்கர் நிறைய பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு சொல்லிட்டு வச்சுட்டு அப்படியே இருந்தேன். அதே மாதிரி மார்க் வந்தது பார்த்தேன். சரி நேராக ஜெபம் பண்ணி வந்தேன், ஏசப்பா நீ போ நான் செய்கிறேன்னாரு. சரி நேராக என் பொண்ணை கூட்டுக்குன்னு என் ஒய்ஃபை கூட்டுக்குன்னு நேராக அந்த காலேஜுக்கு போனால் ஒரு வழியை அடித்தா 7 வழியை திறக்கிற மனுஷன், 7 வழியை அடித்தா ஒரே வழியில் அதிசயம் செய்கிற தேவன், அங்கே நான் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய வழியை திறந்து வச்சு
நானே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. என் மகிமை யாருக்கு கொடேன் என்று சொன்ன தேவன் அற்பமாய் அந்த ஃபீஸில் என் குழந்தைக்கு, என் இயேசுவே குழந்தைக்கு பிச்சையாய் அந்த சீட்டை வாங்கி கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு மாதமாக அலைய விட்ட அந்த மனுஷன் இது வரைக்கும் அவன் பொண்ணு பாஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா, என்ன மார்க்கு, என்ன காலேஜில் சேர்த்துன்னு ஒரு வார்த்தையும் விசாரிக்கல. யார் விசாரித்தா விசாரிக்கல, என் தேவன் விசாரிக்கிறேன். அதுபோல் இந்த மஞ்சள் பஸ்ஸை பார்த்தா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஆட்டோ ஓட்டும் போதும் பார்ப்பேன், பசங்க ஏறும் போதும் பார்ப்பேன், இறங்கும் போதும் பார்ப்பேன். அதில் பசங்க போகும் போதும் ஒரு பந்தாவாக போவாங்க, வரும்போது ஒரு களைப்பு இல்லாமல் ஒரு டயர்ட் இல்லாமல் போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆட்டோவிலேருந்து பார்ப்பேன், இந்த மஞ்சள் பஸ்ஸில்னா நம்ம பசங்க ஏறி போக முடியுமா, கனவு கூட காண முடியாதுன்னு இருந்தேன். இன்றைக்கி அந்த மஞ்சள் பஸ்ஸில் ஃப்ரீயாக என் பொண்ணு போய் படிச்சுட்டு வர தேவன் கிருபை செய்துகிறார். நன்றி. ஆமென். Thank you, Jesus. ஜெபிப்போம்.